30 ரூபா தானே? ஆமாம்மா. மெதுவா இருங்க மாமா. இந்தங்க. பார்த்து மெதுவா. என்னப்பா ராஜேஷ், செம சுலுக்கா? என்னம்மா இது? உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வச்சுட்டானே. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போறீங்களா? இப்படி எல்லாம் திருடி பொழைக்கணுமா என்ன? இதெல்லாம் ஒரு ரொம்ப பேசாதீங்க. மெதுவா மெதுவா மாமா. பார்த்து மாமா. பார்த்து மாமா. உலகத்துல இல்லாத கொடுமை எல்லாம் இங்க தாண்டிமா நடக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை ஊர் வாயில விழற மாதிரி இப்படியே அலைவான். உன்னை பத்தி ஊர்ல ஒருத்தராவது நல்லபடியா பேசுறாங்களாடா? பண்றதெல்லாம் பேத்து மாத்து அயோக்கியத்தனம். அக்கா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ பேசாம இரு. பெருசா புருஷனுக்கு உபச்சாரம் பண்ண வந்துட்டா. எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து அமக்கல படுத்தனா பல்ல கடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு ஒருத்த இழுத்துட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கும் நாங்க தலையாட்டணும். அடிதடின்னு வம்ப எடுத்துட்டு வந்தா அதையும் நாங்க சகிச்சுக்கிட்டோம். இப்ப என்னன்னா திருடிட்டு போலீஸ்ல போய் அடி வாங்கிட்டு ராஜநடா போட்டுட்டு வரான். என்னடே உனக்கு உடம்புல வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? ஏண்டா உங்க அண்ணனும் இந்த வீட்டுல தானே இருந்தாரு. அவர் வர்றது தெரியாது போறது தெரியாது. இப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஆந்திராவுக்கு போய் லாரி ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப கூட எவ்வளவு ஒழுக்கமா இருக்காரு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நீ தம்பியா வந்து பிறந்திருக்கேடா. ஐயோ ஐயோ ஐயோ, இனிமே இந்த வீட்டை களவாணி பையன் வீடுன்னு தானே சொல்லுவாங்க. மான மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. நிலைமை தெரியாம யாரும் எதுவும் பேச வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் தெரியும்டியம்மா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சாப்பாடு கஷ்டப்பட்டா கூட என் புருஷன் மாடா உழைச்சு சமாளிப்பாரு தவிர திருடினது கிடையாது. அவரு எல்லா விதத்திலயும் ராமர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு தம்பியா வந்து பிறந்திருக்கானே கேடு கட்ட பையன். ஏண்டா டேய், உனக்கு மனசுல கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்கா? இல்ல எதுவுமே கிடையாதா? இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். கைய ஓங்குன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? யாரும் எதுவும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணலன்னு. நீங்க உள்ள போங்க. போங்க உள்ள போங்க. வாடா. பேசாதடா. வாயில் அடிக்காம விட்டாங்களே. மறைக்காத போ. உட்காருங்க. அந்த தைலம் எடுத்துட்டு வாங்க. தைலம் தடவணும். கொஞ்சம் ஷர்ட்ட. இந்த ஆர்த்தி. என்னடி வெளியே வந்துட்ட? ஓஹோ, அவங்க ரெண்டு பேருக்கும் இடைஞ்சலா இருக்க வேணான்னு வந்துட்டியாக்கோ. ஒன்ன மாதிரி ஆள் தாண்டி அவங்களுக்கு வசதி. என்ன உன்னை வெளியே அமிச்சிட்டு உள்ள ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறாங்களா? அக்கா சும்மா ஏதாவது உளராதக்கா. ஆர்த்தி அவருக்கு மருந்து தான் தேய்ச்சிட்டு இருக்கா. ஏன் அந்த மருந்த நீ தேய்ச்சி விட மாட்டியா? நீ தேய்ச்சி விட்டா அந்த ராசாவுக்கு வலி குறையாதாமா? இப்படி தாண்டி ஆரம்பிப்பாளுங்க. மருந்த தடவுறேன் மாயத்தை தடவுறேன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு ஒன்ன தெருவுல நிப்பாட்டுவாங்க. அட ஒன்னதுக்கு தெருவுல நிறுத்தணும்? நீ தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாச்சே. அடியே ஓ இடம் அதாண்டி. உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதெல்லாம் சும்மா. நீ வேலைக்காரி தான். ஓ நிலைமை அதான். அத மனசுல வச்சுக்க. இப்படி தாண்டி ஆரம்பிப்பாளுங்க. மருந்த தடவுறேன் மாயத்தை தடவுறேன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு ஒன்ன தெருவுல நிப்பாட்டுவாங்க.
டாடி இந்த வண்டி எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆமா கண்ணா, நல்ல வண்டி, நம்ம வாங்கிக்கலாம். పదన్నమా లైన్ కలవడం ஆமா லைன்ல ஓடல, லைன்ல அம்மா என்னம்மா வேணும்? கலர் டிவியா? லாவண்யாவா? அம்மா உனக்கு என்ன வேணும்? மிக்ஸியா? சரி. குழந்தைட்டு போ. உனக்கு என்ன வேணும்? போ கூட காட்டுப்பா. எல்லாம் கூட காட்டு போ. உனக்கு என்ன வேணும்? கொடுப்பா கொடு. என்ன வேணும்? உன் பேர் என்னப்பா? சிவாவா? சரி உன் பேர் என்னப்பா? ராஜேஷா? சரி கொடு. நம்ம உன் பேர் என்ன? விஜயா? சரி கொடு. எவ்வளோ? கூட 1500 ரூபாயா? சரி கொடுப்பா. கொடு. என்ன வேணும்? சைக்கிளா? சரி எல்லாரும் கிடைக்கும். இதுக்காக தான் நீங்க கடை போட்டுருங்க. கொடுங்க. பார்த்து முள்ள என்னங்க கொடுப்பா. లైనే కదన్నా కదే தம்பி பின்னாடி சரியா நிக்க சொல்லுப்பா. எல்லாரும் கரெக்டா வந்துரும்பா. என்ன சார் இது? சதீஷ், இதான் பிஸ்னஸ். முதல்ல 10 பேருக்கு டிவியை கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆட்டு மந்த கணக்கா கியூல நின்று பணத்தை கட்டுவாங்க. ஒட்டுமொத்தமா பணம் சேர்ந்த உடனே நாம கம்யூனிட்டி இல்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இதுல பிரச்சனையே வராது. கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அங்க போய் தைரியமா உட்காருங்க. ஆர்வமா பணம் கட்ட வர்றவங்கள நாம தடுக்கலாமா? பணத்தை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா கம்யூனிட்டி இல்ல, என்ன சொல்றீங்க? போங்க சதீஷ், போய் கல்லால உட்காருங்க. நான் போய் வேலையை கவனிக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் தான் சதீஷ் பேசுறேன். என்னங்க நீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்பா பேசுறாருமா? சந்திரா, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறீங்கல்ல? சாப்பிடுறேன். என்னங்க குழந்தை இப்போ தெளிவா அப்பா அம்மான்னு கூப்பிடுது, கேக்குறீங்களா? அப்பா சொல்லு. சொல்லுடா செல்லம், சொல்லு அப்பான்னு. சொல்லுடா குட்டி. சொல்லுடா. சொல்லு. என்னடா சதீஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேப்பா. அங்கிருந்து எஸ்டிடி பண்ணி குழந்தை அப்பான்னு சொல்றத கேட்கணுமாக்கும். இல்லப்பா, உங்ககிட்ட பேசணும் தான் ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள குழந்தை. சரியா விடுறா. பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் நல்லபடியா சூடு பிடிச்சிருக்குப்பா. எல்லாரும் நிறைய பேர் வந்து பணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். இப்படிதான்டா ஒவ்வொருத்தரும் பணத்தை கொடுத்துட்டு வெளியில போய் நான் பணம் கட்டிட்டேன் பெருமையா சொல்லிக்குவானுங்க. உடனே அதை கேட்டு அடுத்து வந்து பணத்தை கட்டுவான். இதாட ஜனங்க புத்தி. டேய் சதீஷ், நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுடா. நாம விட்டதை எல்லாம் இதுல தானே பிடிக்க போறோம். பார், கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள இந்த சென்டிமெண்ட்லாம் விட்டுட்டு தொழில கவனி. அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. புரியுதா? சரிப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. டேய், இந்த வீட்டு பொட்டச்சிங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுடா. நாம தான் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்க. தொழில கவனமா இரு. புரியுதா? சரிப்பா. சீக்கிரம் வாயா. இப்பதான் என்னமோ அண்ணன் நடந்துட்டு வர. வாயா. வரேன். அட வாயா. ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள. அட
வாயா சீக்கிரம். இவ்வளவு மெதுவா நடந்து வர என்ன வெயிட்டா இருக்கா? ஆமாம். வெயிட்ட தூக்கி நடந்து வந்தா உடம்புக்கு நல்லதுதான். வா வா வா, வெயிட்டா இருக்கான். வா. பாத்தியாயா என் கால கொடுமைய? என் நிலைமை எப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. இந்த ரேஷன் அரிசியை என்னைக்காவது நான் கண் கொண்டு பார்த்திருப்பேன் ஐயா. ஐயோ, இப்ப பாரு இந்த கேடு கெட்ட சீனியையும் புழு விழுந்த ரவையையும். முன்னெல்லாம் இதை நான் சீண்ட கூட மாட்டேன். ஐயோ, என் நிலைமை எப்படி ஆயிப்போச்சு பாரு. எல்லாம் என் தலை எழுத்தியா. இப்ப கண்டவங்கிட்ட எல்லாம் வந்து பல்ல இழிச்சு காட்டிக்கிட்டு இதெல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. என்ன பண்ற தலைமையில எல்லாம் சூழ்நிலை. சூழ்நிலையா? சூழ்நிலை இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல. நல்ல புருஷன் கிடைக்காட்டி எல்லாருக்கும் இதே நிலைமைதான். என்னாச்சு? எப்போ உன் பேச்சை எடுத்த உடனே அடக்கோழி மாதிரி பம்பற? நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது கரெக்ட் தான் அலைமேலு. நான் உனக்கு தகுந்த புருஷன் கிடையாது, அது உண்மைதான். இல்லன்னு வேற சொல்வியாயா? ஐயோ, பாத்தியாயா என் பொழப்ப? இப்படி வேகாத வெயில நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி இருந்த உடம்பு என் மேனியே கருத்து போச்சு. எல்லாம் என் தலை எழுத்தியா. யோ, பார்த்து கொண்டு வாயா. கஷ்டப்பட்டு வாங்கினது. ஒரு குண்டுமணி அரிசியை சிந்தின தொலைச்சு விடுவேன். தொலைச்சு வா வா. ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. சீக்கிரம் வாயா. வந்துகிட்டு தனமா இருக்கேன். வீடு போய் சேரறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு. ஐயோ ஐயோ, வாங்கின சாமான்லாம் போச்சு. தலியா தலியா, யோ தள்ளுங்கறல. அறிவு இருக்கா உனக்கு? ஆட்டோல வந்தா உனக்கு கண்ணு தெரியாதா? இல்லம்மா, நான் வந்து என்னைய இல்லம்மா நொல்லமானுட்டு இந்த ஆள் பொட்டுன்னு போயிட்டா நாளைய தாலி இருக்கணும். நான் கரெக்டா தான்மா வந்தேன். கரெக்டா தான் வந்தியா? அப்பயே வந்து இடிச்ச. ரொம்ப பேசினா வாயை பொளந்துருவேன். ஏமா, தெரியாம இடிச்சதுக்கு போய் இப்படி பேசுறிய? என்னது தெரியாம தான் இடிச்சியா? பாரியா, நான் வாங்கின சாமான எப்படி கொட்டி கிடக்கு பாரியா. இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்துக்கும் காசு எண்ணி வை, இல்லனா ஆட்டோ நான் போக விட மாட்டேன். என்னம்மா நீ? நானே சவாரி கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னது நான் பேஜார் பண்றேனா? வயசான மனுஷனை ஆட்டோல இடிச்சிட்டு கொல்ல பாக்குறியா? ஒன்னெல்லாம் அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் மயக்கம் வந்து தலை சுத்தி ஆட்டோ மேல விழுந்துட்டேன். அவரை ஏன் கத்துற? கேட்டியா? அவரே சொல்றாருல, நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. தம்பி போமா தம்பி, நீ கிளம்புப்பா, நீ கிளம்பு. சரி சார், உங்களை தான் பாக்குறேன். யோ யோ யோ, காசு கொடுத்துட்டு போயா. அலமேலு, யோ காசு கொடுத்துட்டு போயா. நான் ஆட்டோ விட மாட்டேன். மரியாதை காசு கொடுத்துட்டு போ. ஐயோ, வண்டி எடுத்துட்டு போறேன்யா. போ. ஐயோ சனியனே, இவர் பெரிய அரிச்சந்திர பரம்பரை. இதுக்கெல்லாம் அவங்கிட்ட காசு வாங்கலாம்னு பார்த்தா நடுவுல புது வெட்டி நியாயம் பேசுறியா? துப்பு கட்ட மூதேவி. உனக்கெல்லாம் என்ன தர்ம நியாயம் வேண்டி கிடக்கு? பெரிய மகாராஜாவா நீ? குபேர பரம்பரை மாதிரி. நான் தானே அந்த ஆட்டோ மேல. ஆமா, வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் கீழே சிந்திட்டு வெட்டி நியாயம் பேசுறியா நீ? இப்ப சோத்துக்கு என்னையா பண்றது? இந்த பாரு, கீழே விழுந்த அரிசி எல்லாம் ஒரு கல்லு மண் இல்லாம பொறுக்கி சுத்தமா எடுத்துட்டு வரணும். நீ அப்படி வந்து சேருறதுன்னா சேரு, இல்லன்னா நீ வீட்டுக்கே வராத. ச்சே. சதீஷ், இன்னைக்கு நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்புறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா சதீஷ், அதான் பிளானா? என்ன பிளான்? அட என்னப்பா நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டியா?
இந்த தொழிலில் கிடைச்ச பணத்தெல்லாம் அப்பப்போ கடத்திடணும். அதான் சேஃபு. இந்த பார் சதீஷ், அதே மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாரும் கிளம்புனா டவுட் வந்துடும். ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சத்தம் இல்லாமல் கிளம்பணும். புரியுதா? அப்போ நான் எப்போ கிளம்புறது? நாங்கள் எல்லாரும் கிளம்புன பிறகு கடைசியாக நீ கிளம்பணும். கடைசியாவா? பயப்படாதப்பா, என் தம்பி உன் கூட தானே இருக்கான். இல்லை, அது வந்து நான் கடைசியாக போகணுமா? காரணமாக தான் சொல்கிறேன் சதீஷ். நம்ம குரூப்லேயே உனக்கு தான் அப்பாவியான முகம். உன் முகத்தை பார்த்தாலே ஜனங்களுக்கு நம்பிக்கை தானாக வரும். அது தவிர நீ தானே இன்சார்ஜாக கல்லாவில் இருக்க. அதான் துணைக்கு தம்பியும் இருக்கான்ல. சதீஷ், நீ என்ன பண்ணுற, நீ பாட்டுக்கு காசை வாங்கி கல்லாவில் போட்டுட்டே இரு. லாஸ்ட் நாள் நைட்டு கடையை மூடிட்டு சத்தம் இல்லாமல் கிளம்பிடு. நான் இப்போ பாம்பே போகிறேன். பாம்பேவா? அங்கே எதுக்கு போகிறீங்க? ஒரு சேப்புக்கு தான்பா. ஏதாவது குழப்பமானா கூட நாம் மாற்றக்கூடாதுல்ல. நான் பாம்பே போயிட்டு நாம் சென்னையில் பேசணுமே அந்த கோயிலுக்கு நேராக வந்துடுறேன். நீங்களே இதை முடிச்சுட்டு அங்கே வந்துடுங்க. இதான் பிளானு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப டென்ஷன் ஆகி பயந்துட்டு இருக்காது சதீஷ். ரிலாக்ஸ் ஆயிரு. என்னங்க போலீஸ் வந்திருக்கு? வா சதீஷ், என்னன்னு கேட்ப. வா பா 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 பா. சார் வணக்கம் சார். ஆமாம், இங்கே டிவிலாம் சீப்பாக கிடைக்குன்னு சொல்கிறாங்களே. ஆமாம் சார். அது எப்படி? சார் அது வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நம்பிக்கையான பிஸ்னஸ் சார். டிவி எல்லாம் நல்ல கம்பெனி தானே? ஆமாம் சார், எல்லாம் ஒரிஜினல் பிராண்டு சார். எனக்கு 2 டிவி வேணும். ஐயோ, டெமோ பீஸ் மட்டும்தான் சார் இருக்கு. இன்னும் 2 நாளில் புது ஸ்டாக் வந்துடும். வந்தோன்னு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். வெரி குட். இப்போ 2 டிவிக்கு எவ்வளோ பணம் கட்டணும்? சார் 1000 ரூபாங்க. 1000மா? இந்தாங்க. சார் பேரில் ரசீது போடு. சார் டோன்ட் வரி சார். புது ஸ்டாக் வந்தோன்னே நல்ல டிவியை பார்த்து நானே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். தேங்க்ஸ்ப்பா. வாங்க வாங்கம்மா வாங்க. நீங்க ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வந்து இருக்கு பாருங்க. பார்த்தேன்ல, போலீஸே இப்படி இருக்கு. அதனால நீ தைரியமா இரு, பயமே வேண்டாம். நாங்கள் 2 பேரும் முன்னால் போகிறோம். பிளான் பண்ணபடி நீங்கள் பின்னால் வந்துடுங்க. பணம் ஜாக்கிரதப்பா. நான் வரேன்.